அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். அமரர் கல்கி எழுதிய காந்திமதியின் காதலன். 5 வருஷங்களுக்கு பிறகு என்னுடைய குருநாதரை சென்னையிலிருந்த ஒரு பக்தர் அழைத்தார். அவருடன் நானும் சென்றேன். ஒரு நாள் கோவிலில் உபன்யாசம் நடந்தது. சுவாமிகள் வழக்கம் போல் அரிய பெரிய சமய தத்துவங்களை சரமாரியாக பொழிந்து கொண்டிருந்தார். ஆனால் என்னுடைய மனம் என்னவோ அன்று உபன்யாசத்தில் ஈடுபடவில்லை. உண்மையில் சென்னைக்கு வந்ததிலிருந்தே என் உள்ளம் சரியான நிலைமையில் இல்லை. தியானத்தில் மனம் குவிதல் மிகவும் கடினமாயிற்று. அடிக்கடி காந்திமதியின் நினைவு வந்தது. புலன்களை அடக்கி வெற்றி பெற்ற நாம் இப்போது காந்திமதியை பார்த்தால் என்ன என்று தோன்றிற்று. அவளை நாம் சிஷ்யையாய்க் கொள்ளலாம் என்று ஆசை கூட உண்டாயிற்று. கோவிலில் சுவாமிகள் உபன்யாசம் செய்து கொண்டிருந்த போது மனம் அதில் ஈடுபடாமல் பெரிதும் சலித்துக் கொண்டிருக்கவே நான் கோவிலை சுற்றி வரலாம் என்று எண்ணி எழுந்து சென்றேன். சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அம்மன் சந்நிதிக்கு சென்றேன். அங்கே கர்ப்பகிரகத்தில் அர்ச்சகர் பூஜைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். வெள்ளி மண்டபத்தில் ஒரு சிறு பெண் கைகூப்பிய வண்ணம் நின்று கொண்டிருந்தாள். அங்கு வேறு யாரும் இல்லை. அந்த குழந்தைக்கு வயது 5க்குள்தான் இருக்கும். அவள் வாய்க்குள்ளே ஏதோ முணுமுணுத்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். அவள் என்ன பிரார்த்திக்கிறாள் என்று தெரிந்து கொள்ள ஆவல் உண்டாகவே அருகில் நெருங்கி உற்று கேட்டேன். அம்பிகே, தாயே, என் அம்மாவை காப்பாற்று. நாங்கள் திக்கற்றவர்கள். உன்னை தவிர எங்களுக்கு கதி கிடையாது. என் உடம்பெல்லாம் ஒரு குலுக்கு குலுக்கிற்று. அந்த பரிதாபமான குரலையும் பிரார்த்தனையையும் என்னால் சகிக்க முடியவில்லை. இன்னும் அருகில் சென்று, குழந்தாய், நீ யாரம்மா? உன் தாயாருக்கு என்ன அம்மா என்று கேட்டேன். குழந்தை முதலில் கொஞ்சம் வெருண்ட கண்களுடன் என்னை பார்த்தாள். அப்புறம் அவள் முகம் சற்று மலர்ந்தது. அம்மாவுக்கு உடம்பு சரியாயில்லை. வீட்டில் அரிசி வாங்க பணம் கிடையாது என்றாள். உனக்கு அப்பா இல்லையா அம்மா? அப்பா நாம் பிறப்பதற்கு முன்னமே போய்விட்டார். எங்களுக்கு வேறு திக்கில்லை. தெய்வந்தான் எங்களுக்கு துணை. இந்த குழந்தையின் மழலை சொற்கள் எல்லாம் அவளுடைய தாயார் அடிக்கடி சொல்ல கேட்டவை என்று ஊகித்துக் கொண்டேன். என் உள்ளம் உருகிற்று. உன் பெயர் என்ன அம்மா என்று கேட்டேன். என் பெயர் சௌபாக்கியம். உன் அம்மாவின் பெயர்? காந்திமதி. என்னை தொடர்ந்து அவர்களுடைய வீட்டுக்கு வருவதற்கு அந்த குழந்தை ஓட வேண்டியிருந்தது. அவ்வளவு விரைவில் என் கால்கள் என்னை அங்கே கொண்டு சேர்த்தன. ஒரு பழைய வீட்டின் சின்ன அறை ஒன்றில் வெறுந்தரையில் எலும்பும் தோலுமாய் படுத்துக் கொண்டிருந்த காந்திமதியை கண்டேன். அவள் முகத்திலே மட்டும் நான் முன்னே பார்த்ததை விட அதிகமான தேஜஸ் இருந்தது. வெகுநேரம் நாங்கள் ஒன்றும் பேசவில்லை. ஒருவரையொருவர் பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தோம். அவளுக்கு உடம்பு சரிப்படாததற்கு காரணம் பட்டினிதான் என்று பார்த்த உடனேயே எனக்கு தெரிந்து போயிற்று. பக்கத்து கடையிலிருந்து கொஞ்சம் பழங்கள் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து இருவரையும் சாப்பிடச் செய்தேன். நான் சாவதற்குள் உங்களை மறுபடி பார்ப்பேன் என்று மட்டும் ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு கனவு கண்டேன். ஒரு வாய்க்காலுக்கு அந்த கரையில் நீங்கள் நிற்கிறீர்கள். அங்கிருந்து கையை நீட்டி என்னையும் அந்த கரையில் சேர்க்க முயல்கிறீர்கள். அப்போது நான் வாய்க்காலில் விழுகிறேன். வெள்ளம் அடித்துக் கொண்டு போகிறது. அப்புறம் வெகுநேரம் நினைவே இல்லாமல் இருக்கிறது. பிறகு சமுத்திரத்தில் ஒரு படகில் இருப்பதாக தோன்றுகிறது. நீங்கள் படகு ஓட்டுகிறீர்கள். இது நம்முடைய மறுஜன்மம் என்று சொல்லுகிறீர்கள். விதியின் எழுத்தை கிழித்தாச்சு, முன்னே விட்ட குறை வந்து தொட்டாச்சு என்ற நந்தன் சரித்திர கும்மி நான் பாடுகிறேன். அப்போது திடீரென்று ஒரு புயற்காற்று வந்து படகை கவிழ்த்து விடுகிறது. இப்படியெல்லாம் ஏதேதோ சொப்பனம் கண்டு கொண்டிருந்தேன் என்று காந்திமதி கூறினாள். எங்களுடைய சம்பாஷணை ஒரு தொடர்ச்சி இல்லாமல் ஒரே குழப்பமாயிருந்தபடியால் அதை அப்படியே என்னால் இப்போது சொல்ல முடியாது. என்னை விட்டு பிரிந்த பின் அவளுக்கு நேர்ந்ததைப் பற்றி நான் கேட்டு தெரிந்து கொண்டதை மட்டும் சொல்கிறேன். காந்திமதி வீடு சேர்ந்ததும் அங்கே வேலைக்கார பையன் மட்டும் பெரிதும் மனக்குழப்பத்துடன் உட்கார்ந்திருப்பதைக் கண்டாள். அன்று சாயங்காலம் அவள் வீட்டை விட்டு சென்ற பின் ஊருக்கு போயிருந்ததாக நினைத்த எஜமானன் வந்ததாகவும் அம்மாள் வெளியில் போயிருக்கிறாள் என்று அறிந்ததும் அவர் ஒன்றும் சொல்லாமல் திரும்பி போய்விட்டதாகவும் அவன் தெரிவித்தான். அன்றியும் எஜமான் வந்து சென்ற பின் சமையற்காரி இரும்பு பெட்டி இருந்த அறைக்குள் சென்று கதவை தாழிட்டுக் கொண்டு ஏதோ குடைந்து கொண்டிருந்ததாகவும் பிறகு அவளும் ஒன்றும் சொல்லாமல் வெளியே போய்விட்டதாகவும் கூறினாள். காந்திமதி பதைப்பதைப்புடன் இரும்பு பெட்டியை போய் பார்த்தாள். பெட்டி திறந்திருந்தது. சாவி கொத்து கீழே கிடந்தது. பெட்டிக்குள் நகைகள் இல்லை. தான் எழுதி வைத்திருந்த கடிதம் மட்டும் இருந்தது. அதை எடுத்து கிழித்து தீயில் போட்டு எரித்தாள். நகைகளை சமையற்காரி எடுத்துப் போயிருக்க வேண்டும் என்று அவளுக்கு தோன்றிற்று. காமாட்சிநாதன் அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வந்து மறுபடி போனதைப் பற்றி நினைக்க நினைக்க அவளுக்கு கவலையாயிருந்தது. அவர் இரும்பு பெட்டி இருந்த அறைக்குள் போகவில்லை என்பதை பையனை நன்றாய் விசாரித்து தெரிந்து கொண்டாள். ஆகையால் கடிதத்தை பார்த்திருக்க மாட்டார். எனவே எப்படியும் அவர் சீக்கிரம் வருவார் என்று எதிர்பார்த்தாள்.
நகைகள் எல்லாவற்றையும் கழற்றி பெட்டியில் வைத்ததைப் பற்றி அவருக்கு என்ன காரணம் சொல்வது என்று கலக்கத்துடன் யோசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அத்தகைய காரணம் சொல்வதற்கு வேண்டிய பிரமேயம் அவளுக்கு ஏற்படவில்லை. ஏனென்றால் காமாட்சிநாதன் திரும்பி வரவே இல்லை. 1 வாரம் 2 வாரம் ஆகியும் அவர் வரவில்லை. அவருக்கும் சமையற்காரிக்கும் வெகுநாளாக காதல் உண்டென்றும் அவளை அழைத்துக்கொண்டு அவர் ஓடிவிட்டாரென்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் சொன்னார்கள். காந்திமதியிடம் வந்து துக்கம் விசாரித்தார்கள். ஆனால் ஒருவராவது எவ்வித ஒத்தாசையும் செய்ய முன்வரவில்லை. காந்திமதியின் தாயார் முன்னமே காலம் சென்றுவிட்டாள். வேறு உற்றார் உறவினர் யாரும் இல்லை. சொந்த கிராமத்துக்கு போக அவளுக்கு இஷ்டமும் இல்லை. நல்ல வேளையாய் பேங்கில் கொஞ்சம் பணம் இருந்தது. அதை வைத்துக்கொண்டு பட்டணத்திலேயே வசிக்க தீர்மானித்தாள். அதே தெருவில் சமீபத்திலிருந்த ஒரு வீட்டில் 2 அறைகள் மட்டும் வாடகைக்கு வாங்கிக் கொண்டு வசிக்கலானாள். அந்த வீட்டில் மற்றொரு குடித்தனம் இருந்த தம்பதிகள் மிகவும் நல்ல மாதிரி. குழந்தைகளை படிக்க வைப்பதற்காகவே அவர்கள் பட்டணத்துக்கு வந்தவர்கள். எப்படியும் காமாட்சிநாதன் ஒரு நாள் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கையுடன் காந்திமதி காலம் கழிக்கலானாள். உரிய காலத்தில் இந்த பெண் குழந்தை பிறந்தது. குழந்தையை வளர்ப்பதில் அவள் பொழுதில் பெரும் பகுதி போயிற்று. செட்டாக குடித்தனம் செய்து எப்படியோ இத்தனை நாள் கழித்தாள். கடைசியாக பேங்கிலிருந்த பணம் முழுதும் தீர்ந்து பரம தரித்திரம் நேரிட்டது. உணவுப் பொருள் வாங்கவும் பணமில்லாத நிலைமை ஏற்பட்டது. இதையெல்லாம் அவள் சொல்ல கேட்க கேட்க எனக்கு என் மீதிலேயே வந்த கோபத்துக்கு அளவில்லாமல் போயிற்று. பாவி, என்னால் அல்லவா உனக்கு இந்த துயரமெல்லாம் நேரிட்டது? சமயத்தில் நான் கோழையாகி உன்னை திரும்பி போகச் சொன்னேனே என்று கதறினேன். நான் திரும்பி போனதற்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் என்று நினைக்கிறீர்களா? இல்லை இல்லை, உண்மையில் என்னுடைய தைரியக் குறைவுதான் உங்களையும் பாதித்தது. என் தேகம் நடுங்கியதை அப்போது நீங்கள் அறியவில்லையா? நான் போய்விட்டேன் என்று தெரிந்ததும் அவருடைய மனம் என்ன பாடுபடும் என்று எண்ணி பார்த்தபோது என்னுடைய உறுதியெல்லாம் போய்விட்டது. அதனால்தான் நீங்கள் கொஞ்சம் தயக்கம் காட்டியதும் நான் திரும்பிவிட்டேன் என்றாள். அதை நினைத்தால்தான் வயிற்றெரிச்சல் அதிகமாகிறது. பிரமாதமான வேதாந்த விசாரம் செய்துவிட்டு கடைசியில் ஒரு சமையற்காரியை இழுத்து கொண்டு போன மனுஷனுக்காக நம்முடைய வாழ்க்கை இன்பத்தையெல்லாம் தியாகம் செய்தோமே. நீ இப்படி பட்டினி கிடந்து எலும்பும் தோலும் ஆகும்படி ஆயிற்றே. இந்த கண்கள் என்ன பாவம் செய்தன என்று சொல்லி முகத்தில் அடித்துக் கொண்டேன். தாங்கள் அந்த அவதூறை நம்புகிறீர்களா என்ன? ஊரார் சொன்னார்கள் என்றால் அது நிஜமா? அவரிடம் நான் காதல் கொள்ள முடியவில்லை என்பது உண்மையே. ஆனால் அவருடைய குணத்தை நான் நன்றாய் அறிவேன். ஒரு நாளும் அப்படி நேர்ந்திராது என்றாள் காந்திமதி. பின் ஏன் அந்த மனுஷர் திரும்பி வரவில்லை? உன்னை இந்த கதிக்கு ஆளாக்கிவிட்டு அவர் ஏன் போக வேண்டும்? அதென்னவோ நான் அறியேன். சந்தர்ப்பங்களெல்லாம் ஊரார் சொல்வதற்கு பொருத்தமாய்த்தான் இருந்தன. ஆனால் என் அந்தரங்கத்தில் நான் அதை நம்ப முடியவில்லை. இனியும் நம்ப மாட்டேன் என்றாள். அவளுடைய உத்தம குணத்தை நினைக்க நினைக்க எனக்கு என் பேரிலும் அவள் புருஷன் பேரிலும் 10 மடங்கு கோபம் பொங்கிற்று. இன்னொரு ஸ்திரீக்கு இத்தகைய கஷ்டம் நேர்ந்திருந்தால் எவ்வளவு மனம் கசந்து போயிருப்பாள்! எப்படி எல்லாரையும் துவேஷிக்கத் தொடங்கியிருப்பாள்! மறுபடி நாளைக்கு வருவதாக சொல்லிவிட்டு என் குருநாதர் தங்கியிருந்த வீட்டுக்கு திரும்பினேன். எங்கே போயிருந்தாய் என்று அவர் கேட்டதற்கு, பழைய சிநேகிதர் ஒருவரை சந்தித்தேன், அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் என்றேன். இனி என்ன செய்வது என்பதை பற்றி திடமான முடிவு செய்து கொண்டு அவரிடம் முழு விவரத்தையும் தெரிவிக்க வேண்டுமென்று நினைத்தேன். உண்மையில் சந்நியாசாசிரமத்திலிருந்து விடுதலை கோரும்படியாகவே நேருமோ என்று கூட என் உள்ளம் நினைத்தது. ஆனால் அத்தகைய தர்ம சங்கடத்துக்கு என்னை காந்திமதி ஆளாக்கவில்லை. மறுநாள் காலையில் நான் அவள் வீடு சென்றபோது காந்திமதி குழந்தையை அணைத்துக் கொண்டு, சென்பா, உன்னை நான் பிரியும் காலம் வந்துவிட்டது. ஆனால் நீ வருத்தப்படாதே. பகவான் என்னை அடியோடு கைவிட்டு விடவில்லை. நேற்று உன்னோடு வந்த சாமியார் உன்னை காப்பாற்றுவார் என்று மெலிந்த குரலில் சொல்லிக் கொண்டிருந்தாள். சற்று நேரத்துக்கெல்லாம் என்னையும் அந்த குழந்தையையும் கோவென்று கதற விட்டுவிட்டு காந்திமதி பரலோகம் சென்றாள். முடிவுரை. இப்படி சொல்லி வந்த குமாரானந்தரின் கண்களில் கண்ணீர் ததும்பிற்று. ஆனால் பெரிய சுவாமியாரோ சாந்த ஸ்வரூபியாய் உட்கார்ந்திருந்தார். கடைசியில் குழந்தையை பற்றி சொன்னபோது மட்டும் அவருடைய மூச்சு வழக்கத்தை விட சிறிது பெரிதாக வந்தது. இப்போது சுவாமி அடிக்கடி பணம் அனுப்பி வருவதெல்லாம் அந்த குழந்தைக்குத்தானோ என்று கேட்டார். ஆமாம், அன்றைய தினமே நான் என் குருநாதரிடம் சென்று உண்மை முழுவதையும் சொல்லி, இனி கொஞ்ச காலம் என் மனத்தில் சாந்தி இராதென்றும் ஒரே இடத்தில் இருக்க முடியாதென்றும் தெரிவித்து க்ஷேத்திர யாத்திரை செய்ய அனுமதி பெற்றேன். சில நாள் வரை நான் போகுமிடமெல்லாம் செம்பாவையும் அழைத்துக் கொண்டு போனேன். கொஞ்சம் அவளுக்கு வயதானதும் சென்னையில் இளம் பெண்களுக்கு உணவு வசதியுடன் கல்வியும் அளிக்கும் ஒரு ஸ்தாபனத்தில் சேர்த்தேன். இப்போது அவளுக்கு 15 வயதாகிறது. அவளிடம் எனக்கு இருப்பது துவேஷமா வாத்சல்யமா என்றே சில சமயம் தெரிவதில்லை. இந்த பெண்ணால் அல்லவா இன்னும் நான் விடுதலை பெறாமல் உலக பந்தத்தில் ஆழ்ந்திருக்கிறேன் என்று நினைக்கும்போது அவளிடம் கோபம் உண்டாகிறது. அடுத்த நிமிஷம்,
அந்த குழந்தையின் நல்வாழ்வுக்காக மோட்சத்தை இழந்து நரகத்துக்கு போகலாம் என்று தோன்றுகிறது. சுவாமிக்கு பந்தத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் இப்போது அடையலாம். சௌபாகியத்தை காப்பாற்றும் பொறுப்பை இந்த கட்டை ஏற்றுக்கொள்ளும் என்றார் பிரணவானந்தர். ஓ, அதெப்படி முடியும்? காந்திமதி அளித்த பொறுப்பை நான் எப்படி இன்னொருவரிடம் கொடுப்பேன்? சுவாமி, சொல்லுங்கள், இந்த உலகத்தில் துன்பமும் தீமையும் ஏன் இருக்கின்றன? சமையற்காரியை இழுத்துச் சென்ற ஒரு துர்த்தனுக்காக எங்கள் வாழ்க்கை பாழானது ஏன்? காந்திமதி பட்டினியால் உயிர் துறக்கும்படி நேர்ந்தது ஏன்? இதையெல்லாம் நினைக்கும்போது எனக்கு கடவுளிடத்திலேயே அவநம்பிக்கை உண்டாகிவிடுகிறது. அப்போதெல்லாம் என் சந்நியாச கோலத்தை பார்த்து நானே சிரித்துக் கொள்கிறேன். சுவாமி, பகவானுடைய சிருஷ்டியில் ஏன் தீமையும் துன்பமும் இருக்கின்றன என்று ஆதி காலத்திலிருந்து நம் பெரியோர்கள் ஆராய்ச்சி செய்தார்கள். அந்த ஆராய்ச்சியில் அவர்கள் கண்டுபிடித்தது என்ன? அதுதான் நமக்கு தெரியாது. ஏனெனில் அந்த ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் யாரும் அதை வெளியிடவில்லை. கடவுளின் சாநித்தியத்தைப் போலவே அவருடைய திருவிளையாடலின் ரகசியமும் விவரிக்க முடியாதது என்றார்கள். அதனால்தான் கண்டவர் வெண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்னும் வாக்கியமும் எழுந்தது. பின் மனிதன் சாந்தி பெறுவதுதான் எப்படி? மனசாட்சிக்கு சரி என்று தோன்றுவதை செய்வதும் பலன்களை பகவானுக்கு அர்ப்பணம் செய்வதும் தான் சாந்தி அடையும் உபாயம். உதாரணமாக, காந்திமதியின் கணவன் அவள் வேறொருவனை காதலித்திருக்கையில் தான் அவளை மனம் புரிந்தது பிசகு என்று அறிந்தபோது அவளை விட்டுச் செல்வதே சரி என்று எண்ணி அவ்வாறு செய்தான். கடமை என்று கருதியதை செய்தபடியால் அதன் விளைவுகள் விபரீதமாய் போய்விட்டதை இப்போது அறிந்து கொண்ட போதிலும் அவன் சற்றும் மனம் கலங்கவில்லை. சின்ன சுவாமியாருக்கு துணுக்கென்றது. சுவாமி, என்ன சொல்கிறீர்கள்? காமாட்சிநாதனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்றார். ஆமாம், அவனை பற்றி இந்த கட்டைக்கு நன்றாய் தெரியும். சுவாமி கருதியது போல் அவன் சமையற்காரியுடன் போகவில்லை. காந்திமதியும் அவள் காதலனும் சந்தோஷமாக இருக்கட்டும் என்றுதான் போனான். அதை பற்றி நிச்சயமாய் தெரிந்து கொள்வதற்காகவே அவன் ஊரிலிருந்து மறுநாளே திரும்பி வந்தது. காந்திமதி வீட்டில் இல்லாமல் அவளுடைய காதலன் அறையில் இருக்க கண்டதும் நிச்சயம் பெற்று சந்நியாசியாகி வடநாட்டுக்குச் சென்றான். அவன் வீட்டிலே விட்டுச் சென்ற சாவி கொத்தை கொண்டு சமையற்காரி பெட்டியை திறந்து நகைகளை திருடிச் சென்றிருக்க வேண்டும். சுவாமி, சுவாமி, இதெல்லாம் தங்களுக்கு எப்படி தெரிந்தது? தாங்கள் யார்? பூர்வாசிரமத்தில் இந்த கட்டையை காமாட்சிநாதன் என்று சொல்வார்கள். அடுத்த கதையுடன் சந்திப்போம். நன்றி. கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.